காவிரியிலிருந்து நாளை முதல் 30ஆம் தேதி வரை நாளொன்றுக்கு 3000 கன அடி வீதம் தமிழகத்திற்கு நீர் திறக்க வேண்டும் என கர்நாடகாவுக்கு காவிரி மேற்பார்வை குழு உத்தரவிட்டுள்ளது. காவிரி நதிநீர் தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர் பங்கீடு தொடர்பாக காவிரி மேற்பார்வை குழு கூட்டம் நேற்று டெல்லியில் நடைபெற்றது. காவிரி மேற்பார்வை குழு கூட்டத்தின் தலைவரும் மத்திய நீர்வளத்துறை செயலாளருமான சசிசேகர் தலைமையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த கூட்டத்தில் கடந்த 29 ஆண்டுகளாக கிடைத்த மழைப்பொழிவு, இரு மாநிலங்களில் உள்ள அணைகளின் நீர்மட்டம், பாசன பரப்பு நீர் தேவை உள்ளிட்ட விவகாரங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. இதன் அடிப்படையில் காவிரியில் நாளை முதல் 30ஆம் தேதி வரை வினாடிக்கு 3000 கன அடி நீர் வீதம் தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி மேற்பார்வை குழு உத்தரவிட்டது. The Supreme Court order is to Karnataka to release 12,000 cusack till 20th. So my order is from 21st till 30th. Both of them did not agree with this proposition, but you have to take into account the daily inflows, the rainfall deficit. In fact, we took into account the deficit in rainfall till date, and it was almost 35% overall. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி முதல் செப்டம்பர் மாதம் வரை காவிரி கண்காணிப்பு குழு கூடி நீர் பங்கீடு குறித்து ஆய்வு நடத்தி முடிவெடுக்கும் என்றும் நேற்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. காவிரியில் நீர்வரத்து, மழையளவு உள்ளிட்டவற்றை தமிழகம், கர்நாடகா, புதுச்சேரி, கேரளா ஆகிய 4 மாநிலங்களும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளும் வகையில் ஆன்லைன் முறையில் தகவல் பரிமாறும் முறை அமல்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. We have to have real-time online data collection mechanism which should seamlessly travel to all the 4 states as well as to the secretariat of the supervisory committee. Once you have seamless data flowing in of rainfall, of inflows, of the water levels in the reservoir, the outflows, then I don't think that any dispute will arise in future. So we have agreed to install such real-time data in the next 1 to 2 years' time. நீர் பங்கீட்டில் காவிரி மேற்பார்வை குழு எடுத்த முடிவில் மாற்று கருத்து இருந்தால் அந்தந்த மாநிலங்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் எனவும் காவிரி மேற்பார்வை குழு தெரிவித்துள்ளது. And our problems will continue up to May 2017. So where's the question of release of any water at all? And we have said that the committee is competent enough to take quite a number of decisions, including a fresh assessment to be done and all that one. இந்த சூழலில் காவிரி தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.